கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே. ஓ ஓ ஓ ஆமா அனுக்குட்டி, இருட்டுல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அது இருக்கட்டும். போன இடத்துல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியோ? கூட்டமா? எங்க கூட்டம்? என்ன கூட்டம்? இல்ல ஏதோ கன்னி பெண்கள் கூட்டம்னு சொன்னீங்களே. அது சும்மா பாட்டுல தான். என் வாழ்க்கையில என் பக்கத்துல ஒரே ஒருத்தி தான். யாரு? அது என் தங்க குட்டி அனு மட்டும்தான். ஓ சரி, இன்னைக்கு இவ்ளோ பணியாரம் எடுத்துட்டு போனீங்களே, எப்படி இருந்துச்சு? பணியாரத்தை பத்தி கேட்டுட்டாலே ஏதாவது சொல்லி சமாளிப்போம். சொல்லுங்கம்மா, எப்படி இருந்துச்சு? என்ன கேள்வி அனு இது? சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் இவ்வளவு நேரம் எனர்ஜெட்டிக்கா இருக்கேன்னா அதுக்கு நீ சுட்டு கொடுத்த பணியாரம் தான் காரணம். மகிழ்ச்சி. அப்புறம் யாரோடையாவது ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல முக்கியமான நிறைய இடத்துக்கு போனீங்களே, அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் பணியாரம் கொடுத்தீங்களான்னு கேட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? நீ உன் கையால சுட்டு கொடுத்த பணியாரம் மொத்தத்தையும் நானே சாப்பிட்டேன். ஐயோ சூப்பர். சரி, நான் ஒண்ணு கூட டேஸ்ட் பண்ணல, எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களா? உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? ஐயோ, அது உப்பா காரமா? சொல்லுப்பா. பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஆமா ஆமா, இனிப்பு பணியாரம்ல, உப்பு காரம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். ஏய், நான் உன்கிட்ட கார பணியாரம் தானே கேட்டேன். அப்போ நீ சாப்பிடல? இல்ல, நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். இரு, அப்ப சாப்பிட்டது காரமா இனிப்பா? இல்ல, அது காரம் ஸ்வீட்டா தான் இருந்தது. அது ஸ்வீட். ஏய், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? மது கிட்ட கேட்கலாமா? மது கிட்டயா? மது கிட்ட எதுக்கு கேட்கணும்? தின்னவளுக்கு தான டேஸ்ட் தெரியும். ஏய், காமெடி பண்ணது போ. மது எதுக்கு கேட்கணும்? நான் மதுவை பார்க்கவே இல்ல. நான் இன்னைக்கு ஃபுல்லா மதுவை பார்க்கவே இல்ல. இன்னைக்கு நீ போய் மதுவை பாத்துருக்க, ப்ரூவ் பண்ணிட்டா? ப்ரூவ் பண்ணிட்டா நீ என்ன வேணா பண்ணலாம். ப்ரூவ் பண்ணிட்டா என்ன வேணா பண்ணிக்கலாம். பண்ணலாம். இரு, இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான்? செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.